இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலில் வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்றது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக எவ்வளோ குவிக்காக செய்யலான்றதை இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம இந்த நூடுல்ஸ் எப்படி வேக வைக்கலான்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடானதுக்கு அப்புறமா ஒரு பாக்கெட் ஒயிட் நூடுல்ஸை இதில் உடச்சி கொட்டிக்கலாம். இப்போ அது வேகிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4 டம்ளர் பச்சை தண்ணி இது மேலே ஊற்றிடுங்க. அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு 5 பூண்டு பல்ல நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் கேரட்டை நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் கட் பண்ணி சேர்க்கும் போது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். நூடுல்ஸ்னாலே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸும் கேரட்டும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கேபேஜையும் கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டைக்கோசும் கேப்சிகமும் ரொம்ப வதங்கக்கூடாது. இப்போ நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நூடுல்ஸ் வேக வச்சப்போ கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம். காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சாஸ் எல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். காய் நூடுல்ஸ் எல்லாமே சேர்ந்து எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா கடைசியாக உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.